கோவையில் பிரம்மாண்டமாக நடந்த பிரதமர் மோடியின் ரோட் ஷோவில் 50 அரசு பள்ளி மாணவர்கள் ஈடுபடுத்தப்பட்டது பெரும் சர்ச்சையாக உருவெடுத்துள்ளது. தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரத்தின் எந்த பகுதியிலும் பயன்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் புகாரும் எழுந்துள்ளது. இதன் அடிப்படையில் கல்வித்துறையிடம் விளக்கம் கேட்டுள்ளதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் உறுதியளித்துள்ளார். குறிப்பிட்ட சம்பவம் குறித்தும் தேர்தலில் குழந்தைகளை ஈடுபடுத்துவது குறித்தும் குழந்தை உரிமைகள் செயற்பாட்டாளர் தேவநேயனிடம் சத்தியம் டிஜிட்டல் குழு மேற்கொண்ட உரையாடல் தற்பொழுது உங்களுக்காக. கோவையில ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்த பிரதமர் பங்கேற்ற ரோட் ஷோல 50க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களை ஈடுபடுத்தது பெரும் சர்ச்சையா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா தேர்தல் பரப்புரைகள்ல குழந்தைகளை பயன்படுத்தவே கூடாது அப்படின்ற விதியை சுட்டிக்காட்டி எழுந்த புகார்ல தான் இப்ப ஆட்சியர் கல்வித்துறை கிட்ட விளக்கம் கேட்டு நடவடிக்கை எடுக்கிறதா உறுதியளிச்சிருக்காரு. இது இப்படி பண்ணலாமா சார், பள்ளி குழந்தைகளை இந்த மாதிரி ஈடுபடுத்துறது? அதாவது உலகத்தில் எளிதில் நாசமாக்கப்படும் சூறையாடப்படும் பட்டியலில் முதல் எடுக்கிறதுக்கும் குழந்தைகள் சொல்றாங்க. எல்லாரும் இருந்தாலும் சரி, அது எந்த விதமான பாதிப்பிலும் எளிமையான பாதிப்பு உள்ளடையவர்கள் குழந்தைகள். அவங்கள அதிகமா கேர் பண்ணணும் அப்படிங்கறதா நீதி. அதாவது அது மட்டும் இல்லாம சட்டம் கூட. இப்ப பிப்ரவரி 5ஆம் தேதி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட்ல கிளீனா 0 டாலரன்ஸ், கொஞ்சம் கூட சகித்துக்க முடியாது குழந்தைகளை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா. அந்த குழந்தைகளை பயன்படுத்தினாங்கிற வார்த்தையில என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைகளை கூட்டிட்டு வரதோ, குழந்தைகளை நம்ம பேரண்ட்ஸோட கூட்டிட்டு வரதோ, எலெக்ஷன் பிரச்சாரத்துல வண்டியில அழைச்சிட்டு வரதோ, போஸ்டர் பேம்ப்லெட்டை கையில வச்சிருக்கிறதோ, அல்ல டெமான்ஸ்ட்ரேஷன்ல கலந்துக்கிறதோ, அல்லது முழக்கங்கள் போடுவதோ, அல்லது கூட்டமாக குழந்தைகளை பயன்படுத்த முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இது கோட் ஆஃப் கான்டக்ட் படி வயலேஷன். ரெண்டாவது, ஜுவெனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், இளம் சிறார் நீதி சட்டத்தின்படி குழந்தையினுடைய கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் மிக மிக முக்கியம். அது குழந்தையின் சிறந்த நலன், த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சில்ட்ரனுக்கு வயலேட் பண்ணுது. அதன் அடிப்படையில் இது வன்முறை. அப்போ இது ஒரு நாட்டினுடைய ஒரு முதன்மை தலைமை அமைச்சர், பிரதம மந்திரி கலந்துக்கிற ஒரு நிகழ்ச்சியில இதை நீங்க தெரியாம கலந்துட்டேன்னு சொல்றது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது மிகப்பெரிய வன்முறை, மிகப்பெரிய குழந்தை உரிமை மீறல், மிக கண்டிக்கத்தக்கது. அதுல குறிப்பாக குழந்தைகளை எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கு வேடமிட்டு அந்த குழந்தைகளை மத விஷயங்களை பேச சொல்லி அது பிரச்சாரம் பண்ண வச்சிருக்காங்க. அது மிகப்பெரிய வன்முறையை தூண்டுதல். குழந்தைகிட்ட பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. குழந்தைகிட்ட எவ்விதமான பாகுபாடுகள் காட்டக்கூடாது. நம்ம குழந்தைகளை வன்முறையை தூண்டுகிற விதமா பேச வச்சு அவங்கள அந்த உடை அணிந்து அந்த மத அடையாளங்களை போட்டுக்கிட்டு அங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அரசு பள்ளி மாணவர்களை அவங்களோட யூனிஃபார்ம்ல அழைத்துட்டு அந்த ரேலியில பங்கேற்க வச்சிருக்காங்க. எப்படி அரசு பள்ளி மாணவர்களே கலந்து வச்சுக்கலாம்? இவங்க அது அன்னைக்கு பள்ளி விடுமுறை, அதனால அழைச்சிட்டு வந்தனால சொல்றாங்க, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. யார் கடமையாளர் இது? அப்ப இது கல்வித்துறைக்கு இது தெரியலையா, இல்ல தெரிஞ்சேதான் செஞ்சாங்களா? அப்ப இந்த கல்வித்துறையில யார் இந்த தலைமை ஆசிரியர், யார் அனுப்புனா, இதற்கு ஆணை யார் கொடுத்தா, அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். ஏன் நடவடிக்கை எடுக்கணும்னா, எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட்ல இருக்கிற பிப்ரவரி 5ஆம் தேதியில டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசர், மாவட்ட தேர்தல் அலுவலர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப அதன் அடிப்படையில் அவங்க நடவடிக்கை எடுக்கணும். ரெண்டாவது, இந்த கட்சி, இந்த என்கேஜ் பண்ண கட்சி மீது நடவடிக்கை எடுக்கணும். இது ஏதோ தவறான முன்னுதாரணம். நீங்க இந்த முன்னுதாரணம் மிச்ச மாநிலங்களுக்கும் மிச்ச மாவட்டங்களுக்கும் இது பரவும். அதனால இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் படி இதை இவங்க மேல கண்டிப்பாக இந்த பேரணியை நெறிப்படுத்திய பிஜேபி மீது கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும். மேலும் இது மாதிரி நடைமுறைக்கு போகக்கூடாது அப்படிங்கறத இவங்க நம்முடைய எலெக்ஷன் கமிஷன் பிப்ரவரியில நடந்த தேர்தல் கட்சியினுடைய கூட்டத்துல வலியுறுத்தி இருக்கிறாங்க. அப்ப தேர்தலில் வலியுறுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா, வலியுறுத்ததுக்கு அப்புறம் நடவடிக்கை இவங்க நெக்லிஜென்ஸ் பண்ணிருக்காங்க. அது மேல நடவடிக்கை இருக்கணும். அடுத்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் மேல இவங்க மேல அந்த கோட் ஆஃப் கான்டக்டோட இம்ப்ளிமெண்டேஷன்ல அவங்களுக்கு விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. அப்ப இது பியூர் நெக்லிஜென்ஸ், எனக்கு தெரியலன்னு யாருமே சொல்ல முடியாது. இது கண்டிப்பாக அவங்க தன்னுடைய கடமையிலிருந்து தவறி இருக்காங்க. அப்ப அவங்க மீது நடவடிக்கை எடுத்தா தான் பிற மாவட்டங்கள், பிற மாநிலங்கள் பரவாம இருக்கு. அரசியல் கட்சியினர் எக்காரணத்தை கொண்டும் குழந்தைகளை பயன்படுத்தினா, குழந்தைகளுக்கு வாக்கு வங்கி இல்ல, அவங்க ஓட் பேங்க் இல்ல அப்படின்னு நீங்க எதுவான பயன்படுத்தலாம் நினைக்கலாமா? இது குழந்தைகளை ஒரு விதத்தில் சுரண்டுமுதல். அது இல்லாம இந்த எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட்ல குழந்தை உழைப்பு தடுப்பு மற்றும் முறைப்படுத்துகிற சட்டத்தின்படி குழந்தைகளை பயன்படுத்தி அவங்க ஏதாவது காசு கொடுத்திருந்தாலும் அது வன்முறைக்குரியது. அதுக்கு ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்பையும் ரெஃபர் பண்ணிருக்காங்க அதோட 2 பக்கம் அறிக்கையில. அப்ப இதன் அடிப்படையில அதன்படியும் இது குற்றம். அப்ப இது ஏற்றுக்கொள்ள முடியாத குற்றம். இதை கண்டிப்பாக யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். இந்த விஷயத்துல இந்த சம்பந்தப்பட்ட கட்சி, அதாவது பாஜக தவறு செஞ்சிருக்கா, இல்ல மாநில கல்வித்துறை தவறு செஞ்சிருக்கா? எல்லாருமே குற்றவாளிகள் தான். அதுல
பாஜக குற்றவாளி தான், கல்வித்துறையும் குற்றவாளி தான், இது கண்டுகொள்ளாம இருந்த மாவட்ட நிர்வாகம் குற்றவாளி தான், இது மாவட்ட தேர்தல் நடத்த அலுவலர் அவரும் குற்றவாளி தான். அதாவது நீங்க சட்டம் எனக்கு தெரியல, எனக்கு வந்து ஈசி எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து எனக்கு தெரியலன்னு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சட்டம் எனக்கு தெரியலன்னு சொல்றது வந்து நாட்டை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்ப இதை ஏற்றுக்கொள்ள முடியலன்னு கண்டிப்பாக இது வந்து தெரிந்தே வயலேட் பண்ணிருக்காங்க. இது தெரிந்தே வயலேட் பண்ணிருக்காங்க நான் சொல்றேன். அதனால இவர்கள் மீது எல்லாத்தையும் நடவடிக்கை எடுக்கணும். முதல்ல வந்து இதை ஏற்பாடு செய்த கட்சி, அடுத்தது கல்வித்துறை, இந்த கல்வித்துறையில தலைமை ஆசிரியர் உட்பட மாவட்ட கல்வி அலுவலர், முதன்மை கல்வி அலுவலர், அடுத்து வந்து மாவட்டத்தில் இருக்கிற பொறுப்பாளர்கள், அடுத்து வந்து இதுல இருந்து இதுக்காக கண்காணிக்க வேண்டியவர்கள். இது யார் கண்காணிக்கணும்? இது கோட் ஆஃப் கான்டக்ட் வயலேஷன் உடனடியாக நீங்க வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுத்துக்கணும். இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் ஏதாவது நடவடிக்கை எடுத்துச்சா? இல்ல கல்வித்துறை வந்து இப்பதான் மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப எல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நடைமுறைப்படுத்துவீங்களா? அப்ப குழந்தைக்கு ஏதாவது நடந்துருச்சு, வன்முறை ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க பாக்குற நபர்களா? நடக்காமல் இருக்கிறதா உங்களை வச்சிருக்கோம். அப்ப ஏதாவது நடந்துருச்சு யார் பாப்பா? ஒரு கூட்டத்தில் ஒரு குழந்தை நசுங்கிடுச்சு என்ன பண்ணுவீங்க? ஒரு குழந்தை பாலியல் உண்மை நடந்துச்சு யார் பாப்பா? தி பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி சில்ட்ரன், குழந்தையின் சிறந்த நலன் அப்படிங்கிறது அதுதான் சொல்றாங்க. அதனால இது நம்ம கண்டிப்பாக யாரெல்லாம் குற்றவாளிகளோ, நான் திரும்ப குற்றவாளினே சொல்றேன், இவர்கள் யாரும் கண்டிப்பாக தண்டிக்கப்பட்டால் தான் பிற மாவட்டங்களுக்கும் பிற மாநிலத்திற்கும் எடுத்துக்காட்டா இருக்கும். இப்ப தேர்தல் ஆணையம் February 5 வெளியிட்ட அந்த அறிக்கையில 0 டாலரன்ஸ்னு நீங்க சொன்ன மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து 1986 சைல்ட் லேபர் ப்ராஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் படி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்த மாதிரி குழந்தைகளை எந்த வகையிலும் ஈடுபடுத்தக்கூடாதுன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நடவடிக்கைகளை ஈடுபட்ட பிறகு அவங்க மேல என்ன மாதிரியான, அது செஞ்சவங்களுக்கு என்ன நடவடிக்கை பாயும் சார்? கண்டிப்பா வந்து அது வந்து பல்வேறு விதமா நீங்க வந்து நம்மளுடைய இந்திய தண்டனை சட்டத்துப்படி இருக்கும். அடுத்து வந்து குழந்தைக்கான இளம் சிறார் நீதி சட்டத்தின்படி இருக்கு. இளம் சிறார் நீதியில கேரன் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பும் அரவணைப்பும் தேவைப்படும் குழந்தைகள் வந்து நீங்க வந்து வன்முறை பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னா அதன் அடிப்படை நடவடிக்கை பண்ணலாம். அடுத்து இவங்க மேல வந்து நம்ம கண்டிப்பாக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கலாம். அந்த அரசு அலுவலர்கள் மீது ஈவன் கண்டிப்பாக சஸ்பெண்டும் பண்ணணும்னு சொல்றேன் நான். அந்த பள்ளி தலைமை ஆசிரியரை கண்டிப்பாக சஸ்பெண்ட் பண்ணணும்ங்கிறத கேட்கிறேன். இணைப்பில் வந்து பல தகவல்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. அரசியல் சார்ந்த சமூக பார்வைகள் மற்றும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள சத்தியம் டிஜிட்டலுடன் இணைந்திருங்கள்.